ஏங்க இறக்கி விடுங்க, எல்லாரும் பார்க்காவ. பாக்கட்டு சின்ன பொண்ணு. சோ இறக்கி விடுங்க. சின்ன பொண்ணு உன் வீட்டுக்காரோட சேர்ந்து கலக்கிட்டியே. ஏ அப்பா, என்ன ஆட்டம் ஆடினீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சுடி டான்ஸு. ஏ கிட்டு பாட்டி, நீங்களாம் இப்படி ஆடுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. போடு போடுன்னு போட்டீங்களே. போங்கட்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிட்டி, என்ன ஆட்டம் போடுற? இவ்வளவு சொல்லி கொடுத்தாலுவளோ? ஆமா வடிவு, இவ்வளவு ஆடையில இருந்து பாப்பேன்னா என்னையும் இதுல இழுத்து விட்டாளுவ. ஏங்க நீங்க எப்போ வந்தீங்க? ஆமா, சொல்லிட்டு வரக்கூடாதா? எங்களுக்குலாம் ஒரே வெக்கமா போயிட்டு. என்ன வெக்கம்? இத தானே நாளைக்கு ஆட போறீங்க. ஆ ஆ, ஆமா. இருந்தாலும் நீங்களாம் இப்படி க்ளோஸா நின்று பார்த்தா எங்களுக்கு கூச்சமா இருக்குமா இல்லையா? நாங்களும் பெண் தானே. எங்களுக்கும் வெக்கம், மானம், கூச்சம், பயிர்ப்பு எல்லாம் இருக்கதானே செய்யும். என்ன நாள முடி? அதானே. உனைய பார்த்தா கூச்சப்படுற மாதிரியா இருக்கு. போ சின்ன பொண்ணு, சிரிப்பு காட்டாம. கிரேட் இன்சல்ட். ஏங்க அதெல்லாம் இருக்கட்டி, கட் அவுட்லாம் கட்டியாச்சா? நாங்க வந்து பார்க்கட்டா? இன்னும் வேலை முடியலம்மா. முடிஞ்சப்புறம் நானே கூப்பிடுறேன். இன்னும் 2 கட் அவுட் வாங்கவே செய்யல. சேகர் அண்ணனை தான் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டணும். கட்டிட்டு கூப்பிடுறேன் ஆட்டுமா. என் புருஷனையே அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அப்ப விடிஞ்சிரும். அவரு என்னைக்கு வந்து என்னைக்கு மாட்டேன். பேனர்லாம் அடிச்சாச்சு, ரெடியா தான் இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து கட்ட மட்டும் தான் செய்யணும். ஏங்க உங்க அம்மைக்கு இட்லியும் இடியாப்பமும் வச்சு தரேன், கொண்டு கொடுத்துருங்க. நேராயிட்டு பார்த்தீங்களா? வயிறு பசி வந்திருக்கும். இன்னும் இவளை காணமேனு கத்திக்கிட்டே இருப்பாவ. அதனால உங்க அம்மாக்கு சாப்பாடு மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வந்து இருங்க. சரி சின்ன பொண்ணு, எடுத்து வை. ஏ தம்பி, நீ ஏன் கிருஷ்ணாவும் இருக்கையலா? ஒரு பெரிய கேரியல்ல நைட்டுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு தரேன். சின்ன பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கு. மண்டபத்துக்கு இப்போ கூட்டு வந்து அலைய முடியாதுல்ல. கொண்டு கொடுத்துருவீங்களாப்பு? எல்லாம் வச்சு தங்கக்கா, கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஆட்டு எங்க வீட்டிலே கொண்டு போய் இறக்கிறேன் என்னப்பா. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் அங்கதான் இருக்காவ. சரிங்கக்கா. ராவு நல்லா இருட்டிட்டு வயசு பிள்ளையில கூட்டிட்டு அலைய வேண்டாம்ல அம்புஜம். சரிதான் வடிவு பாட்டி, அங்க இருந்தா எல்லாரும் வச்சு சாப்பிட்டுட்டு படுப்பாளுவல்ல. ஆமா ஆமா, நம்மளும் ஒரு அரை மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டு இங்க இருக்கிறத சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம். அப்ப வாங்க எல்லாரும் சீக்கிரம் போட போடுன்னு வேலையை பார்ப்போம். இன்னும் ஒரு 200 கவருக்கான தான் இருக்கு. கொஞ்சம் காலம்புற போனதான் வீட்லயும் எல்லாம் எடுத்து வைக்க முடியும். ஆமா லட்சுமி, பொண்ணழைப்புக்கு 5 மணிக்கெல்லாம் என் மாவா அங்க வந்துருவானே. அதுக்கட்டியும் பொண்ணெல்லாம் ரெடி பண்ணி இருக்க சொல்லுங்க. சரிங்க மைனி, அதெல்லாம் ரெடி ஆயிடுவாவ. மேக்கப்பு போடுற பிள்ளை லேட் பண்ணிடக்கூடாது. பொண்ணு அழைச்சி மண்டபத்துக்கு கூட்டு வந்துட்டு மாறினாலும் இருந்து மேக்கப்பு போட சொல்லுங்க. சரிங்க மைனி. ஏட்டிகளா, உங்களுக்கும் அதே தான். கொஞ்சம் காலம்புற கிளம்பி வந்துருங்க. என்ன செல்லில் அலாரத்தை வச்சுட்டு படுக்க போங்க. உங்களோட பாட்டுக்கு படுத்து உறங்கிடாதீங்க. ஏன் வடிவு பாட்டி, அதுக்கெல்லாம் கவலையே வேண்டாம். நாங்க லட்சுமிக்கா வீட்டில் தான் உறங்குவோம். எப்படியும் பொண்ணு எந்திக்கையில நாங்களும் எந்திரிச்சு தானே ஆகணும். அப்படியாட்டி? அப்ப சரி. ஏன் லட்சுமிக்கா, நான் மட்டும் வீட்டுக்கு போய் தலைக்கு குளிச்சுட்டு வரேனக்கா. ஏன் இதை நைட்டே குளிக்கணுங்க? காலையில குளிச்சாதானே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையிலலாம் இருந்து குளிச்சுட்டு அப்புறம் தலையை காய வைக்க முடியாதுப்பா. தலை காயலைன்னா ஹேர் ஸ்டைலும் ஒழுங்கா வராது. அதுக்கு என்னட்டி, இப்பவே சேலை உடுத்தி மேக்கப்லாம் போட்டு படுத்துரு. காலையில உனக்கு வேலை மிச்சமாயிரும்ல. ஏ சின்ன பொண்ணே, பேசாம அப்படி பண்ணிடுவோமா? ஆட போங்கம்மா, உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ முடிச்சுட்டு பாடுங்க. நான்லாம் காலையில எந்திரிச்சு குளிச்சுக்குவேன். ஏட்டி வாங்க, சீக்கிரம் போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். இருக்க நேரம் ஆயிட்டு தான் இருக்கு. பேசி பேசி நேரத்தை கடத்தாதீங்க. தாம்பளை போய் போட்டுட்டே பேசுவோம். வாங்கடி. கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை கப்பலை ஏற்றி அனுப்புனா வேகமாக இன்னொரு பிரச்சனை ராக்கெட்டில் வந்து இறங்குது. ஏன்பா இப்படியே நடந்துட்டு இருக்கு?
எப்பவுமே பிரச்சனை தலைக்கு மேல முட்டிக்கிட்டு இருந்தாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சக்தி. சாதாரண விஷயம்லாம் ஈஸியா நடந்துரும். உன் கல்யாணத்துக்கு இம்பிட்டு கலவரம் நடக்கிறத பார்த்தா கடவுள் உனக்கு ஏதோ பெருசா நல்லது பண்ண போறாருன்னு தான் அர்த்தம். அதனால மனசு தளர விடாம போய் மருமக கிட்ட போய் பேசு. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட எப்படிப்பா பேசுவா? அந்த பொண்ணு என்னை எப்படி நம்பும்? இப்பதானே சக்தி சொன்னேன், பிரச்சனையை பத்தியே யோசிக்காத. சரிங்கப்பா, அவகிட்ட பேசுனா அவளும் சரியாயிருவா, நானும் சரியாயிருவேன். பட் பேசவே அனுமதிக்க மாட்டாளே. என் மருமக பத்திரமாவது தங்கொண்டா. நீ பண்றதெல்லாம் பண்ணி அவளை நோகடிச்சிட்டு பேசுனா சரியாயிருவாங்க. எப்படி சக்தி? நான் பண்ணது தப்பு தான்ப்பா, ஆனா இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. என்னவோ இருந்துட்டு போகுது, திருக்காணியை மட்டும் நம்பாத. அவ அப்பா கூட சேர்ந்து என்ன பண்றா ஏது பண்றா என்னன்னு ஒன்றும் தெரியல. அந்த பிள்ளை அழுதாங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எதுக்கு இப்போ உன்கிட்ட வந்து அழணும்? அது மாதிரி இந்த நேரத்தில் எப்படி கரெக்டாக மருமக அங்கே வந்தா? எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியல, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது சக்தி, நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா உன்னையும் மருமகளையும் பிரிக்கிறதுக்கு செய்கிற சதியா கூட இருக்கலாம். என்னப்பா பேசுறீங்க? ஆமா பின்ன, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. எங்களை பிரிக்கணும்னு யார்ப்பா நினைக்க போறாங்க? நீ யோசிக்கிற அளவுக்கு நானும் யோசிச்சாச்சு. உனக்கும் மருமகளுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா ஒரு கணிப்புல தான் சொல்றேன். நீ எதுவும் இதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவ்வளோதான். சரிங்கப்பா. உங்க அம்மா காருக்கு அம்மா எல்லாரும் மண்டபத்தில் தான் இருக்காவ. அவங்களாம் வர்றதுக்கு முன்னே சீக்கிரம் மருமகளை சமாதானப்படுத்து. இது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் சக்தி, நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரிங்கப்பா. காரு ப்ளீஸ் கதவை தர. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ காரு. நீயா ஏதாச்சும் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. முதல்ல கதவை தெர காரு, எதுனாலும் பேசிக்கலாம். மருமகளே கதவை தர. நீ கோவப்பட்டது நியாயம்தான். அதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மருமகளே முதல்ல கதவை தர. எனக்காக வச்சு தரமா? இப்படி ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தா சரி வராது. என்னால உனக்கு நிம்மதியே இல்லை. சாரி காரு, நான் வேணும்னே அப்படி பண்ணல. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. போதும் சக்தி, நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. போதும் சக்தி. மருமகளே, என் பையன் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடக்கு, அதை நீயும் புரிஞ்சுக்கணும். அந்த திருக்காணி பிள்ளை அழுதுகிட்டே வந்து பேசுனதுனால இவனும் மாமன் பிள்ளை இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே வருத்தப்படுதே. என்ன செய்ய ஏது செய்யன்னு அறியாம அந்த பிள்ளைகிட்ட ஆறுதலா பேசுவோமேன்னு பேசிட்டான். ஆனா இவன் பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல, தப்பு தான். உன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் கோபம் தான் வரும். அதுக்காக தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கான். விடிஞ்சா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். நீ இந்த விஷயத்த பெருசு பண்ணாத. என் மவன் உன் மேல உசுரையே வச்சிருக்கான். உனக்கு போய் துரோகம் பண்ணணும்னு என் மவன் துளி கூட நினைச்சது கிடையாது. ஏன்னா என் மவனுக்கு உன்னைய அவ்வளோ பிடிக்கும். சக்தி என்னோட பையங்கிறதுக்காண்டி சொல்லலாமா? என் மவன் நல்லவன், உனக்கு ஒரு காலமும் கெடுதல் நினைக்க மாட்டான். தயவு செஞ்சு அவன்கிட்ட பேசு, அவனை மன்னிச்சிரு. என்னைய மன்னிச்சிரு காரு. ரெண்டு பேரும் பேசுங்க, நான் போறேன். ஏதாவது பேசு காரு ப்ளீஸ். அழுகி நிறுத்து. என்னையால நீ இவ்வளோ ஹர்ட் ஆவன்னு நான் நினைச்சே பார்க்கல. ப்ளீஸ் காரு, ஏதாவது பேசு.
அமைதியா மட்டும் இருக்காத. சக்தி, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கணுமா? நீ என்ன சொல்ற? ஆமா சக்தி, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூட நான் ஹாப்பியா இருக்க முடியுமா? என்ன காரு பேசுற? இதுல என்ன சந்தேகம்? என் மேல உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கையா? என்னைய அந்த அளவுக்கு தான் நினைக்கிறியா? எனக்கு இதுக்கு மேல முடியல சக்தி. திருக்காணியால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மேரேஜ்க்கு அப்புறமும் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு தோணல. என்னடி பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரு. உன் சிரிப்பில், உன்னோட கண்ணீரில், உன் கோவத்தில், உன் கவலையில் எல்லாமே உன்னை மட்டும்தாண்டி பிடிக்கும். உன்னைய கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன் காரு இப்படி பேசுற? ப்ளீஸ் சக்தி. நிறுத்து காரு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நம்ம மேரேஜ் நடக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் இப்படி பேசாத. என் லைஃப்பில் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். நீ மட்டும்தான் இருக்கணும். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடி. நான் தாங்கிக்க மாட்டேன். என் நம்பிக்கையே போயிருச்சு சக்தி. என்னைய என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்க பாசத்தை மட்டும் குறை சொல்லாத. போதும் சக்தி, போதும். நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்புடி, முதல்ல நம்பு. இந்த உலகத்திலேயே உன்னை மாதிரி நான் யாரையும் நேசிச்சதில்ல. உன்னை தவிர நான் வேற யாரு கூடயும் சந்தோஷமா இருப்பேன்னு தோணல. அதே மாதிரி என்னை தவிர உன்னை இந்த அளவுக்கு யாராலையும் நேசிக்க முடியாது, உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. நான் ஒரு சாதாரண மனுஷன்டி. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நடந்ததுக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குடி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குற? சாரி சக்தி, என்னால இதுக்கு மேல முடியல. மன்னிச்சிருங்க, கோவத்துல பேசிட்டேன். இனிமே இப்படி பேசாத காரு. நம்ம மேரேஜ் நடக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராட்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன் காரு புரிஞ்சுக்காம இப்படி பேசுற? எல்லாம் புரியுது சக்தி. உன்னை தவிர யாரையும் கடுகு அளவு கூட நான் மனசுல நினைச்சது கிடையாது. தெரியும் சக்தி. தெரிஞ்சுக்கிட்டே ஏன் காரு நீ இப்படி இருக்க? லவ் யூ சக்தி. நிஜமாவாடி சொல்ற? பின்ன பொய்ய சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்லையா? பின்ன யார் வந்து சொன்னா நம்புவீங்க? அவளை வர சொல்லவா? அவ சொன்னாதான் நீங்க நம்புவீங்க. லூசு, சும்மாடி, சும்மா சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை ஹக் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஏய் வலிக்குதுடி, வலிக்குது, விடுடி. எப்பா விடுடி, நான் பாவம். யாரு நீங்களா பாவம்? அடிச்சு முடிச்சிட்டிங்களா மேடம்? கூட 2 அடினாலும் அடிச்சுக்கோடி. ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாத காரு. இப்ப அடிச்சதெல்லாம் ரொம்ப கம்மிதான். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் தானே இருக்கு. கடவுளே, எப்படிலாம் மிரட்டுறா. இனி இந்த சுண்டு விரல் யார் மேலேயாவது படட்டும், அப்படியே கையை வெட்டிடுறேன். சப்பா, இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? மூச்சு திணறி செத்து போற அந்த நிலைமை வரும்போது மூக்கு கிட்ட லேச கொஞ்சம் ஆக்சிஜன் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசுனதெல்லாம் கேட்டு பாதி உயிர் போயிருச்சு. லவ் யூ காரு. ப்ளீஸ் என் கூடயே இருடி.
ஃபோன் அடிக்குது சக்தி, எடுத்து பேசுங்க. ஃபோன்ல யாரு? யாரு சக்தி? அட்டென்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பீடையா தான் இருக்கும். போங்க, உங்களை தான் தேடிட்டு இருப்பா. நீங்களும் அந்த 7:30 கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. ஏய் லூசு, பொறுமையா இரு. அப்பாடி, ஐயோ மாமாவா? எங்க அப்பா தான். எல்லாரும் மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கால் பண்ணிட்டு இருக்கு. சாரி சக்தி. பீடனா சொல்ற, இரு போய் சொல்றேன். கொஞ்சமாவது சீரியஸா இருங்க சக்தி. அந்த திருக்காணி லூசா இருக்கும்னு நினைச்சேன். ஷோ, அவ பேரை கேட்டா கூட கோவமா வருது. ச்சே, உன்னையே போய் எவ்வளோ கோவப்படுத்திட்டேன். நாளைக்கு மேரேஜை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியல. சாரிடி. வீட்டுக்கு போங்க சார், உங்களை நாளைக்கு அங்க வந்து கவனிச்சுக்கிறேன். நீ என்ன வேணா பண்ணுக்காரு, ஆனா நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும். என்ன பண்ணாலும் லாஸ்ட் சமாளிச்சிடுறீங்கல்ல, பெரிய திறமை தான் உங்களுக்கு. கொஞ்சம் பக்கத்துல வா. சொல்லுங்க சக்தி. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாடி. உன்கிட்ட மட்டும்தான் இப்படி. இந்த மாதிரிலாம் யார்கிட்டயும் போய் கெஞ்ச மாட்டேன். அது இவ்வளோ க்ளோஸ்ல தான் வந்து சொல்லணுமா? ஆமாடி, நீ எனக்கு எப்பவும் ஸ்பெஷல். லவ் யூ காரு. லவ் யூ டு சக்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.